இங்கே பாருங்கள், ஆலமரம் இதான் எங்கள் கோயில். இங்கே தான் நாங்கள் விளக்கெலாம் போடுவோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதை பாருங்கள், அதை பாருங்கள், அந்த ஒரு அக்கா வந்து தினைக்கும் கூட்டுவாங்க. இங்கே பாருங்கள், அங்கெல்லாம் விளக்கு போடுவேன். கோலம் அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் எங்களுக்கு ஐயா சாமி. பாருங்கள், இந்த ஆலமரத்தில் தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். நிறையா வந்து கோயில் மாதிரியே வச்சு பிள்ளைங்கள்லாம் விளாண்டுட்ருக்கு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. வேப்ப மரத்தில் சாமி இருக்குது, கும்பிடுவோம் நாங்கள். அப்படியே போவோமா, வாங்க. அது உங்களுக்கு தூரமாக இருக்கும், பார்த்துக்குங்க. தள்ளி விட்டுடாதீங்க, பார்க்காம மட்டும் இருந்துடாதீங்க என்னோடய வீடியோவை, சரியா? இங்கே பாருங்களேன், இந்த ஆற்று பக்கத்துலேயும் வீடு கட்டுறாங்க பாருங்கள். ஆற்று பக்கத்தில் வீடு கட்டுறாங்க பாருங்களேன், எவ்வளோ எனக்கே ஆச்சரியமாக போச்சுங்க. இங்கே பாருங்கள், புதவோடலாம் நோண்டி இருக்காங்க. புதவோட நோண்டி பாருங்கள், குட்டி பாருங்கள் எவ்வளோ தைரியமாக போகுது. போகாதன்னு சொல்கிற, அது கேட்காம முன்னாடி ஓடுது. அது எவ்வளோ வேகமாக நடக்குது பாருங்களேன். புதவோட நோண்டி இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக புதவோடலாம் நோண்டி இருக்காங்க பாருங்களேன். அது ஆறு பக்கத்தில் அந்த குட்டி மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்கள். அதில் வந்து ஜாமான்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வீடு அந்த கட்டுறதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நோண்டிட்டாங்க புதவோடு. இவ்வளோ தூரம் இருக்குங்க எங்கள் வீட்டுக்கும் அந்த ஆத்தாங்கரைக்கும். அதாவது சின்ன வாய்க்கால். நம்ம அண்ணன் தான் சொல்லுவாங்க சின்ன வாய்க்கால். பார்த்தீங்களா, சின்ன வாய்க்கால் பார்த்தீங்களா, எவ்வளோ தண்ணி. இன்னும் வந்து அதாவது ஆடி மாதம்லாம் நிறைய தண்ணி இப்படியே ஓடும். இப்போ தான் தண்ணி ரொம்ப ஓடலை, ஏன்னா தண்ணி வந்து இல்லாமல் காஞ்சி போகுதுல்ல, அதனால் பாருங்களேன். சின்னதாக ஒரு பிள்ளையாரு கூட இருக்குங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது இதோ பாருங்களேன், இங்கெல்லாம் காடு தான். இதோ பாருங்கள், இங்கெல்லாம் வெறும் காடு தான். இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க. நான் உங்களுக்காக தான் அந்த பாப்பா நிற்கிறான் பாருங்கள். பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆறு வாய்க்கால் ஓடுறதுல தான் எங்களுக்கு கொஞ்சம் காற்று வருதுங்க. நல்லா குளுன்னு நல்லா இருக்குங்க. அந்த பக்கத்தில் வந்து நின்னோம்னா பாருங்கள், பாப்பா நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், அது ஒரு பிள்ளையார் இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு சின்ன பிள்ளையார் வச்சுருக்காங்க, என்னான்னு தெரில. இதை பாருங்கள், காஃபி நான் குடிக்க போகிறேன். அங்கேருந்து வந்துட்டேன், காஃபி போட்டுட்டேன், காஃபி குடிக்க போகிறேன். டம்ளரில் ஊற்றிட்டுருக்கேன். அங்கே பாருங்கள், பாப்பா சரியா 2 கப்பு எனக்கு வச்சுருக்கேன். அது வந்து பாப்பாவுக்கு வந்து பரிசு, டான்ஸ் ஆடி பரிசு வாங்கின கப்பு பார்த்துக்குங்களேன். அதில் ஊற்றி கொடுத்தா தான் அவள் குடிப்பா. 2 பேருக்கும் ஊற்றிட்டு இருக்கேன் காஃபிங்க. காஃபி ஊற்றுறேன், வாங்க குடிக்கலாம் காஃபி. மாலை வணக்கம் எல்லாருக்குமே. என்னோடய வீடியோ பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டம்ளர் அவள் வந்து பரிசு வாங்கினதுங்க மாட்டு பொங்கலுக்கு. அந்த 2 இடத்துலையும் ஊற்றி வச்சு ஆறுனா தான் 2 பேரும் குடிப்பாளுவோம். பச்சை தண்ணி மாதிரி இருந்தால் தான் குடிப்பாளுவோம். மாட்டு பொங்கலுக்கு அவள் டான்ஸ் ஆடி பரிசாக வாங்கின டம்ளருங்க. அந்த டம்ளரில் ஊற்றி கொடுத்தா தான் அவள் குடிப்பாள். இல்லைன்னா சண்டை போடுவான் அவள், என்னோடய டம்ளர் தான் எனக்கு வேணும்னு. ஏன்னா அவள் டான்ஸ் ஆடி நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க ஏதாவது ஒரு டான்ஸ் ஆடி ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு பார்க்கும்போதெல்லாம் அந்த நினப்பு வரும்ல. அது மாதிரி எனக்கு அந்த டம்ளரை பார்க்கலாம் எனக்கு மாட்டு பொங்கல் நினப்பு தான் வரும். ஏன்னா எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் விழா நடந்தது. அதில் வந்து அவள் டான்ஸ் ஆடினா அப்போ வந்து கன்னி பொங்கல். சரிங்க, எனக்கு பாய்.